ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, மின்வேதியியல். ப்ரீவியஸ் இயர் ஜேஇ கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தூய்மையான நீரில் ஹைட்ரஜன் மின்முனையின் இஎம்எஃப் மதிப்பை 0 மாற்ற தேவைப்படும் H2 வாயுவின் அழுத்தம். What pressure of H2 would be required to make EMF of hydrogen electrode 0 in pure water at 25 degree Celsius? ஸோ நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. கவனிச்சுக்கோங்க, இதில் ஒரு பிளாட்டினம் ஒயர் இருக்கும். ஜென்ரலி இதை அவங்க ஆசிட் சொல்யூஷன் டிப் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு இங்கே எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்டரில் இதை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இது பியூர் வாட்டர் H2O. H2Oவில் 25 டிகிரி செல்சியஸில் H+ அயனியோட செறிவு என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னா 10⁻⁻7. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இப்போ என்ன நம்ம பாஸ் பண்ணணும்? H2 கேஸை நம்ம பாஸ் பண்ணணும். எந்த அழுத்தத்தில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதோட இஎம்எஃப் வேல்யூ 0 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது ப்ரெஷர் தான். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ என்ன நடக்கும் ரியாக்ஷனில்? 2H + 2 electron gives H2. சரிங்களா? ஸோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் என்ன? E cell that is equal to E0 cell minus 0.0591 by n log ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் யார்? ப்ராடக்ட் இங்கே கேஸா, அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2 பகுதி அழுத்தம் H2ஓடது பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H + பவர் 2. ஏன் பவர் 2 எழுதுகிறேன்? இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால. சரிங்களா? இப்போ வேல்யூஸ்லாம் சால்வ் பண்ணலாமா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? E வேல்யூ 0 வரணும். E0 வேல்யூ ஆல்ரெடி 0 தான் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு. மைனஸ் 0.0591. எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்? 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு லாக் ப்ரெஷர் தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை H+ஓட கான்சன்ட்ரேஷன் பியூர் வாட்டருக்கு தெரியும் இல்லைங்களா, 10⁻⁻7. இப்போ 10⁻⁻7 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அல்டிமேட்டாக என்ன வரும்? லாக் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2 பை 10⁻⁻14 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2 தட் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻14. சரிங்களா? ஏன்னா நீங்கள் லாகை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாக் அந்த சைடு போனால் ஆன்டி லாக் ஆயிரும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் 10⁻⁻14. நெக்ஸ்ட் ஒன். AgNO3 கரைசலின் வழியாக 1 கூலும் மின் சுமையை செலுத்தும் போது கிடைக்கும் Agயின் அளவு. The quantity of silver deposited when 1 coulomb charge is passed through AgNO3 சொல்யூஷன். ஓகேங்களா? AgNO3 நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மின்னார் பகுப்பு செய்கிறதுக்காக அதில் நான் இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறேன். ரைட்? ஸோ நம்ம எடுத்துருக்கிறது AgNO3. ஓகேங்களா? நமக்கு தெரியும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆனோடு நேர்மின்வாய், ரைட் சைடில் இருக்கிறது கேத்தோடு எதிர்மின்வாய். இதில் இப்போ பாஸ் பண்ணுறது 1 கூலும் தான். சரிங்களா? 1 கூலும் மின்சுமை தான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேரடேயோட ஃபர்ஸ்ட்லாம் தெரியும் இல்லைங்களா, W தட் இஸ் ஈக்குவல் டு ZQ. இப்போது Q அப்படிங்கிறத எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 கூலம்ஸ் தான் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ W தட் இஸ் ஈக்குவல் டு Z. ஓகேங்களா? W அப்படிங்கிறது நிறை, Ag சில்வரோடது, Z அப்படிங்கிறது சில்வரோட மின்வேதி சமானம், மின்வேதி சமான நிறை. ஆக்சுவலாக சமானம்னு எழுதிக்கிறேன். ரைட்? ஸோ அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகும். ஆக்சுவலி சிம்பிள். Ag ப்ளஸ்ஸை எலக்ட்ரானை ஆட் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன்? சில்வர் 0வாக டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ அவங்க என்ன கொடுக்கல? அமௌண்ட் கொடுக்கல. AgNO3 எவ்வளோ அமௌண்ட்லாம் கொடுக்கல. பட் இது வழியாக 1 கூலும் சார்ஜ் பாஸ் பண்ணும்போது எவ்வளோ டெபாசிட் ஆகும்னு கேட்குறாங்க. எவ்வளோ டெபாசிட் ஆகும்? 1 எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகும். சரிங்களா? ஸோ Z அப்படிங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட், தமிழில் மின்வேதி சமானம் அப்படின்னு பேர், மின்வேதி சமானம் நிறை. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3. கீழ்கண்ட திட்ட ஒடுக்க மின்முனை மின்னழுத்தத்தை கருத்தில் கொள்க. பின்வரும் மின்கல வினையின் EMF
மதிப்பு. The standard reduction potential E0 for half reactions are. ஸோ 2 ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் அவங்க திட்ட மின்முனை மின்னழுத்தமும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதோட இஎம்எஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த ரியாக்ஷனுக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். தெரியுதுங்களா? இதெல்லாமே வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். நமக்கு தெரியும் ஐயூபேக் கன்வென்ஷன் படி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு யூஸ் பண்ணணும். அப்போ வேல்யூ நான் ரிவர்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இதோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்க போகிறேன், -0.76, இதோட வேல்யூ -0.41. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக திட்ட ஒடுக்க அதுதான் யூஸ் பண்ணணும். பட் அவங்க கொடுத்துருக்கிறது நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஜிங்க் என்னவா சேஞ்ச் ஆகுது, ஜிங்க் 2+ ஆக்சிடைஸ் ஆகுது, ஆக்சிஜனேற்றம் ஆகுது. ஐரன் என்ன சேஞ்ச் ஆகுது, ஐரன் 2+ ஆக்சிடைஸ் ஆகுது. சரிங்களா? அதனால தான் நான் அப்படியே சைனை மாற்றி எடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், Fe2+ Fe ரெடியூஸ் ஆகுது, ஜிங்க் 2+ ஆக்சிடைஸ் ஆகுது. சரிங்களா? அப்போது எப்படி E0 செல் கண்டுபிடிக்கலாம், இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம், இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு E0 ஆஃப் கேத்தோட எதிர்மின் வாய் மைனஸ் E0 ஆஃப் ஆனோடு நேர்மின் வாய். எது கேத்தோடு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா அதை நான் ஆனோடில் வைக்கணும், ரெடியூஸ் ஆச்சுன்னா கேத்தோடில் வைக்கணும். ஸோ ஐரன் தான் ரெடியூஸ் ஆகுது. ஐரன் வேல்யூ -0.41 -0.76. தட் இஸ் ஈக்குவல் டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், விச் இஸ் 0.35 வோல்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், மேற்கண்ட திட்ட ஒடுக்க மின்முனை மின்னழுத்தத்தை கருத்தில் கொண்டு வலிமையான ஆக்சிஜனேற்ற கரணியை கண்டறிக. given that E0 value of O2H2O, E0 value of Br2 Br minus, and E0 value of S2OI2 minus 2, SO4 2 minus, and E0 value of Au3+2 Au. சரிங்களா? எல்லாத்தோட E0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா அப்படின்ட்டு. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வலிமையான ஆக்சிஜனேற்ற கரணி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் E0 வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, மோர் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஏஜென்ட்டு, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இப்போ யாருக்கு இதில் வந்து மோர் பாசிட்டிவ் அப்படின்னா S2OI2 -2 SO4, இதுக்கு தான் மோர் பாசிட்டிவ். ரைட்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தேர்ட் ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 300 கெல்வின் வெப்பநிலையில் கீழ்கண்ட வினையின் திட்ட மின்முனை மின்னழுத்தம் 2 வோல்ட் எனில் அதன் சமநிலை மாறிலி மதிப்பை கண்டறிக. if the standard electrode potential for a cell is 2 volt at 300 Kelvin, the equilibrium constant for the reaction. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அவங்க கேட்குறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், சமநிலை மாறிலியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும், ஜிங்க்கு காப்பர் 2+ gives காப்பர் அண்ட் ஜிங்க் 2+. இந்த டெம்பரேச்சரில் 300 கெல்வின் டெம்பரேச்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு 8 ஜூல் பர் கெல்வின், அண்ட் ஃபேரடே கொடுத்தாச்சு 96000 கூலம்ஸ். சரிங்களா? ஸோ இது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியும், முதல்ல டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கோங்க, ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா LG0 தட் இஸ் ஈக்குவல் டு -RT ln K. இதை எதுக்கு ஈக்குவல் பண்ண முடியும் நம்மளால், -NF E0 செல்லுக்கு ஈக்குவல் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத எழுதுங்க அப்படியே, RT ln K that is equal to NF E0 செல். நமக்கு K தானே வேணும். ஸோ ln K இங்கே இருக்கட்டும், N into F into E0 செல் divided by R into T. இந்த வேல்யூலாம் யூஸ் பண்ணலாமா? N வேல்யூ என்ன, எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே பார்த்தாவே தெரியுது, காப்பர் 2+ காப்பர் 0வாலாம் மாறி இருக்குது. அப்போ 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஃபேரடே வேல்யூ கொடுத்தாச்சு 96000. E0 செல் வேல்யூ கொடுத்தாச்சு 2 வோல்ட். ஆர் வேல்யூ 8 ஜூல் பர் கெல்வின் எடுக்க சொல்லியிருக்காங்க, அண்ட் டெம்பரேச்சர் 300. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ln K என்ன வரும் அப்படின்னா 160 வரும். அப்போது K வேல்யூ சமநிலை மாறிலியோட மதிப்பு இந்த
நேச்சுரல் லாகரிதமை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இ பவரில் எழுதலாம், எக்ஸ்பொனென்ஷியல் எழுதலாம், இ பவர் 160. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவனற்றை கருத்தில் கொள்க. ஆக்சனேற்ற தன்மையின் அடிப்படையில் சரியான ஏறுவரிசை எது? ஸோ அகைன் ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். சரிங்களா? திட்ட ஒடுக்க மின்முனை மின்னழுத்தம் தான் கொடுத்தாச்சு. அகைன் ஆக்சிடைசிங் பவர் கேட்குறாங்க. ஸோ ஆக்சிஜனேற்றும் திறன் இதை வச்சு நம்ம எழுதணும். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் E0 வேல்யூ மோர் பாசிட்டிவ் அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர் அதிகம். அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே யாருக்கு ரொம்ப அதிகம்? கோபால்ட் 3+க்கு ரொம்ப அதிகம். ஸோ கோபால்ட் 3+ இதில் அதிகமாக இருக்குன்னா 2 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ யாருக்கு ரொம்ப கம்மி அப்படின்னா பிஸ்மத்துக்கு தான் ரொம்ப கம்மி. இப்போ பிஸ்மத் ரொம்ப கம்மியாக வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் மின்கல வினையின் இஎம்எஃப் மதிப்பை கண்டறிக. ஜிங்க்கு ஒரு கேல்வானிக் செல் கொடுத்துட்டாங்க. நம்ம ஜிங்க்கு காப்பர் 2+ அதோட செறிவு கொடுத்துருக்காங்க கான்சன்ட்ரேஷன், அண்ட் ஜிங்க் 2+ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. இதோட ஈசல் கண்டுபிடிக்கணும். இது 10⁻² பவரில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த வோல்ட்டை வந்து 10⁻² மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ கவனிச்சுக்கோங்க. இதை முதல்ல என்ன செல் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு? ஜிங்க்கு காப்பர் 2+, ஜிங்க் வந்து சாலிடாக இருக்குது, காப்பர் 2+ வந்து அக்வஸ், அண்ட் ஜிங்க் 2+ அக்வஸ் ப்ளஸ் காப்பர் சாலிட். சரிங்களா? ஸோ இந்த செல் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்கணும்? இனட் வேல்யூ 1.1 வோல்ட் கொடுத்துருக்கணும். 1.1 வோல்ட். எப்படி 1.1 வோல்ட்? அதான் இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? காப்பரோட இனட் வேல்யூ கொடுத்தாச்சு, ஜிங்கோட இனட் வேல்யூ கொடுத்தாச்சு. நம்ம E0 செல் தட் இஸ் ஈக்குவல் டு E0 ஆஃப் கேத்தோடு எதிர்மின்வாய் மைனஸ் E0 ஆஃப் ஆனோடு நேர்மின்வாய். சரிங்களா? இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 0.76 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆஃப் 0.34 தட் இஸ் ஈக்குவல் டு 1.1 வோல்ட் வந்திருக்கும். பட் இந்த கான்சன்ட்ரேஷனில் கேட்குறாங்க 0. இந்த செறிவில் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஃபைன். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நர்ன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணுமா? அப்போது E செல் தட் இஸ் ஈக்குவல் டு E0 செல் மைனஸ் 0.0591 பை n log ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். சரியா? ஸோ விளைபொருளோட செறிவு பை வினைபடு பொருளின் செறிவு. Acetone 2+ கான்சன்ட்ரேஷன் பை காப்பர் 2+ கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்கு? காப்பர் 2+ வந்து 0.02 மோலார் அண்ட் ஜிங்க் 2+ வந்து 0.04 மோலார். அப்படி யூஸ் பண்ணலாமா? E0 செல் வேல்யூ என்ன? 1.1 வோல்ட் மைனஸ் 0.0591 பை n வேல்யூ என்ன? 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபருங்களா? அதனால் லாக் ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் 0.04 பை காப்பர் கான்சன்ட்ரேஷன் 0.02. இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன வரும்னா 1.09 வோல்ட் அப்படின்னு வரும் E செல் வேல்யூ. பட் இதை நம்ம வந்து மேலே அவங்க கொடுத்துருக்க ரெப்ரசன்டேஷனில் எழுதணும். 10⁻² மாதிரி மாற்றி எழுதணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 109 இன்ட்டு 10⁻² வோல்ட். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 109. நெக்ஸ்ட் கொஷின். 298 கெல்வின் வெப்பநிலையில் 0.01 மோலார் கேசியல் கரைசலில் உள்ள ஒரு மின்கலத்தின் மின்தடை 1750 ஓம் ஆகும். இதன் நியம மின்கடத்து திறன் 0.152 இன்ட்டு 10⁻³ சீமன்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் எனில் மின்கலத்தின் மின்கல மாறிலியின் மதிப்பு. Next question. The resistance of a conductivity cell containing 0.01 molar KCl solution at 298 Kelvin is 1750 ohms. If the conductivity of 0.01 molar KCl solution at 298 Kelvin is 0.152 into 10⁻³ Siemens centimeter inverse, then the cell constant of the conductivity cell is. சரிங்களா? ஸோ வெரி சிம்பிள். முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மின்தடை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதே போல் அதோட செறிவு என்ன கொடுத்துருக்காங்களோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. கேசிஎல் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. கண்டக்டிவிட்டி நியம கடத்துத்திறன் அந்த வேல்யூவும் கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்க அப்படின்னா செல் கான்ஸ்டன்ட் மின்கல மாறிலியோட மதிப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா?
ஸோ முதல்ல கொடுத்துருக்க டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ விச் இஸ் கப்பான தெரியும் ஞாபகம் இருக்குல்ல, கண்டக்டிவிட்டி நியம மின் கடத்துத்திறன் தட் இஸ் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு L/A. இந்த L/Aவோட நேம் தான் நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்ட்டு. அது பேர் தான் என்ன, செல் கான்ஸ்டன்ட், அதாவது மின்கல மாறிலி. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை 10⁻³ சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ வேறு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ அப்போது செல் கான்ஸ்டன்ட்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நான் அந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போது செல் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு ஆர், அதாவது நியம கடத்துத்திறன் இன்ட்டு மின்தடை. சரிங்களா? ஸோ 0.152 இன்ட்டு 10⁻³ சீமென்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன கொடுத்தாச்சு, 1750 ஓம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் 266 இன்ட்டு 10⁻³ சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். அப்புறம் நம்மளோட ஆன்சர் என்ன, இங்கே 266 தான் நம்ம ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். சோடியம் நைட்ரேட் மற்றும் AgNO3 ஆகியவற்றின் வரம்பு நிலை மின்கடத்துத்திறன் மதிப்புகள் முறையே 12.7, 12.0, 13.3 மில்லி சீமென்ஸ் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் எனில் AgIன் வரம்பு நிலை மின்கடத்துத்திறன் மதிப்பை கண்டறிக. த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன். The limiting molar conductivities of sodium iodide, sodium nitrate, silver nitrate value கொடுத்தாச்சு 12.7, 12.0, 13.3 millisiemens meter square per mole respectively. டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க என்ன, 25 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா the limiting molar conductivity of AgI கேட்குறாங்க. இது கோல்ட்ரிச் லாவோட ஒரு அப்ளிகேஷன் தான். சரிங்களா? ஸோ அப்போது கொடுத்துருக்கிறத வச்சு நான் என்ன யூஸ் பண்ணணும், நான் ஐ வாண்ட் டு ஃபார்ம் AgI. சரிங்களா? ஓகே, கவனிச்சுக்கோங்க. சோடியம் அயோடைடு ப்ளஸ் AgNO3 gives AgI ப்ளஸ் NaNO3. சோடியம் அயோடைடு வேல்யூ என்ன கொடுத்தாச்சு, which is 12.7 அண்ட் NaNO3 வேல்யூ என்ன கொடுத்தாச்சு, which is 12. AgNO3 வேல்யூ என்ன கொடுத்தாச்சு, 13.3. இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ அப்போது AgI வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள், NaNO3யோட வேல்யூவை நான் இங்கே கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணிடணும். இப்போ ஃபார்முலா எப்படி எழுதலாம், லாம்டா இன்ஃபினிட்டி ஆஃப் AgI வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன். சரிங்களா? AgIயோடது தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா m இன்ஃபினிட்டி ஆஃப் NaI ப்ளஸ் லாம்டா இன்ஃபினிட்டி ஆஃப் AgNO3 மைனஸ் லாம்டா இன்ஃபினிட்டி ஆஃப் NaNO3. சரிங்களா? ஸோ அப்போது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 12.7 ப்ளஸ் 13.3 மைனஸ் 12. ஸோ ஆன்சர் 14 அப்படின்னு வரும். சரிங்களா? ஃபைன். 14 யூனிட் எழுதுனா அப்படின்னா மில்லிசீமென்ஸ் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். 298 கெல்வின் வெப்பநிலையில் மேற்கண்ட வினையின் கிப்ஸ் கட்டில ஆற்றல் மதிப்பு x × 10⁻⁻1 கிலோஜூல் பர் மோல் எனில் x என்பது. ஸோ காப்பர் அண்ட் டின் 2+ அதோட செறிவும் கொடுத்தாச்சு, கிவ்ஸ் காப்பர் 2+ அண்ட் 10. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த அபோவ் ரியாக்ஷன் அட் 298 கெல்வின் இஸ் x × 10⁻⁻1 கிலோஜூல் பர் மோல் த வேல்யூ ஆஃப் x. சரிங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. சரிங்களா? கிப்ஸ் கட்டில ஆற்றல் கண்டுபிடிக்கணும். இந்த ரியாக்ஷன்லேருந்து ஸோ நமக்கு தெரியும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, del G that is equal to minus NFE cell. அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், we need to find E cell. E cell எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃப்ரம் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனா. ஓகே, முதல்ல நான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடுறேன், கவனிச்சுக்கோங்க. E cell that is equal to E0 cell minus 0.0591 by N log, இங்கே எது ப்ராடக்ட்டு, காப்பர் 2+ தான், காப்பர் 2+ பை எது ரியாக்டன்ட்டு, டின். ஃபைன். ஸோ பிஃபோர் தட் நம்ம முதல்ல E0 செல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷனில் இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக், இங்கே மைனஸ் வரும். ஃபைன். ஓகே, கவனிச்சுக்கோங்க. ஸோ E0 செல் எப்படி கண்டுபிடிக்கலாம், கேத்தோடு மைனஸ் ஆனோடா. எது கேத்தோடு பாருங்கள், டின்னு வந்து என்ன ஆக்சுவலாக ரெடியூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போ அது என்னது, கேத்தோடு. அப்போது
E0 செல்னால் மைனஸ் 0.14 மைனஸ் 0.34 மைனஸ் 0.0591 பை 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தானே, அப்போ 2 n வேல்யூ. லாகு காப்பர் 2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் 0.01 பை டின்னோட கான்சன்ட்ரேஷன் 0.001. இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ என்ன வரும்னா மைனஸ் 0.5095 என்ன வந்திருக்கு ஆக்சுவலாக இது இ செல். சரிங்களா? பட் நாம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம டெல்ஜி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணலாமா டெல்ஜி ஃபார்முலாவில். ஸோ டெல்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E செல், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். n வேல்யூ 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் 2, ஃபேரடே வேல்யூ தெரியும் 96500 இன்ட்டு 0.509 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9833.5 ஜூல்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலி ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமா 10⁻⁻⁴ ஸோ நமக்கு ஆன்சர் ஜூல்ஸில் வரும். பட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிலோ ஜூல்ஸில் நம்ம மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எதுக்கு மாற்றணும், 98.3335 கிலோ ஜூல்ஸ்னு மாற்றணும். அதையும் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், 10⁻⁻⁴ மாற்றணும். 983.3 இன்ட்டு 10⁻⁻1 கிலோ ஜூல்ஸ். அப்புறம் நம்மளோட ஆன்சர்னா அப்ராக்சிமேட்லி 983. சரிங்களா? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 983 தான் ஆன்சர் இந்த கொஷனுக்கு. நெக்ஸ்ட் ஒன், அளவிலா நீர்த்தலில் NaClஇன் சமான கடத்துத்திறன் மற்றும் செறிவு ஆகியவற்றை குறிக்கும் சமன்பாடு. The equivalent conductance of NaCl at concentration C and at infinite dilution are lambda C and lambda infinity is given. ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னால் தெரியும், சமான கடத்துத்திறன். எங்கே கேட்குறாங்க அப்படின்னா இன்ஃபினிட் டைல்யூஷனில். சரிங்களா? ஸோ அளவிலா நீர்த்தல். ஸோ இது நம்மளுக்கு டைரக்ட் கொஷின் ஞாபகம் நினைக்கிறேன். NaCl அப்படிங்கிறது ஒரு வலிமையான மின்பகுளி. சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வரும், வித் நெகட்டிவ் ஸ்லோப்பில் வரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ரூட் சி இருக்கும், இங்கே வந்து லாம்டா இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ண முடியும், லாம்டா அட் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ஃபினிட்டி மைனஸ் அ கான்ஸ்டன்ட் இன்ட்டு ரூட் சி. சரிங்களா? இது டைரக்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட எந்த வரைபடம் சரியானது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் பிட்வீன் மோலார் கண்டக்டிவிட்டி lambda m versus root c concentration is correct. ஸோ மோலார் கடத்துத்திறன், ஸோ இதுக்கும் செறிவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா NaCl KCl கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 ப்ளாட்டை ரிமூவ் பண்ணிடலாம், 2 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டி வராது, பிகாஸ் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, இப்படி ஆக்சுவலாக கட் பண்ணாது. சரிங்களா? ஆன்சர் என்னவாக இருக்கலாம், பியில் சியாக இருக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் தான். சரிங்களா? ஸோ NaCl KCl ரெண்டுமே என்னது வலிமையான மின்பகுளி தான், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Na ப்ளஸ்க்கு சைஸ் ஸ்மாலாக இருக்கிறதுனால ஹைட்ரேஷன் அதிகமாகிடும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஹைட்ரேஷன் அதிகமாயிரும். அப்போது மூமெண்ட்டு, ஸோ அந்த அயனி வந்து நகர்றது ரொம்ப கம்மியாயிரும். அப்போது கண்டக்டன்ஸும் கம்மியாயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. KCl கம்பேர் பண்ணும்போது NaClோட மோலார் கடத்துத்திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட வரைபடத்தில் எக்ஸ் என்ற மின்பகுளியின் மோலார் கடத்துத்திறன் செறிவை பொறுத்து எவ்வாறு மாறுகிறது என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. எனில் எக்ஸ் என்பது the variation of molar conductivity with the concentration of an electrolyte in aqueous solution is shown in the given figure. The electrolyte X is, ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது, ஒரு மின்பகுளி இருக்குது, அதோட மோலார் கடத்துத்திறன் கான்சன்ட்ரேஷன் செறிவை பொறுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கான வரைபடம் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இது வந்து மோலார் கடத்துத்திறன். சரிங்களா?
அது என்ன மின்பகுளி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு அந்த கிராஃப் எப்படி வரும், நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் சரிங்களா. வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு தான் எனக்கு கிராஃப் இது போல் வரும். அப்போ இங்கே இருக்கிறது எது, வீக் எலக்ட்ரோலைட், வலிமை குறைந்த மின்பகுளி, அசிட்டிக் ஆசிட் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4th ஒன் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், 0 டிகிரி செல்சியஸில் பாதரசத்தை மின்பகுளியாக கொண்ட ஒரு மின்கலத்தின் நியம கடத்துத்திறன் மற்றும் மின்தடை மதிப்புகள் முறையே 1.07 × 10⁶ சீமன் per மீட்டர், 0.243 ஓம். அந்த மின்கலத்தின் மின்கல மாறிலி x × 10⁻⁴ per மீட்டர் எனில் x இன் மதிப்பு. if the conductivity of mercury at 0 degree Celsius is 1.07 × 10⁶ Siemens meter inverse, the resistance of the cell containing mercury is 0.243 ohm. The cell constant of the cell is, so again பாருங்க cell constant தான் கேட்குறாங்க. ஸோ மின்கல மாறிலி சரிங்களா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், அகெயின் ஃபார்முலா மட்டும் எழுதிடலாம். ஸோ கண்டக்டிவிட்டி என்ன தெரியும் இல்லைங்க, நியம மின் கடத்துத்திறன் or நியம கடத்துத்திறன் kappa that is equal to 1/r into cell constant L/A சரிங்களா. ஸோ L/A தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ செல் கான்ஸ்டன்ட் that is equal to kappa into r சரிங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்தாச்சு, கப்பா வேல்யூ கொடுத்தாச்சுங்களா. ஸோ வாட் இஸ் கப்பா, which is 1.07 × 10⁶. ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னது 0.243 சரிங்களா. சால்வ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ 0.26001 × 10⁶ அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும், கொஷனில் கேட்டிருக்க மாதிரி 10⁴ சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும், 26 × 10⁴ மீட்டர் இன்வர்ஸ். இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 26 தான். நெக்ஸ்ட் கொஷின், 1 மோல் H2O-வை O2ஆக ஆக்சிஜனேற்றம் செய்ய தேவையான மின்சுமை மதிப்பு. The amount of electricity in coulombs required for the oxidation of 1 mole of H2O to O2. ஸோ அதை வந்து நான் 10⁵ கூலம்ஸில் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ முதல்ல இதுக்கான ஃபார்முலா எழுதிடலாம். ஆக்சிடேஷன், ஸோ 2H2O gives O2 + 4H + 4 electron சரிங்களா. ஃபைன். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா ஃபாரடே ஃபர்ஸ்ட்ல W that is equal to Z × Q. Z எப்படி எழுதலாம், ஈக்குவலண்ட் வெயிட்டை by 96500 × Q சரிங்களா. ஓகே, ஈக்குவலண்ட் வெயிட்டை வந்து மாலிகுலர் வெயிட் பை n ஃபேக்டர் எழுதலாமா. அப்போ என்ன வரும், இதே ஃபார்முலா W that is equal to மாலிகுலர் வெயிட் by n ஃபேக்டர் × 96500 × Q. அப்போது அப்படி மாற்றி எழுதுன பாருங்கள், வெயிட் பை molecular weight into n factor into 96500 that is equal to Q. weight by molecular weight எனக்கு என்ன வந்துடும், இதை நான் எப்படி மாற்றிக்கலாம், மோல்னு மாற்றிக்கலாமா. அப்போது ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணதை இங்கே எழுதுன பாருங்கள். இப்போ மோல் இன்ட்டு n factor into 96500 that is equal to Q. இப்போ மோல் கொஷனில் கொடுத்துட்டாங்க 1 மோல். இப்போ 1 n factor ஆக்சுவலாக என்ன வரும், இங்கே 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான். பிகாஸ் எனக்கு என்ன, ஆக்சிஜன் 2- become ஆஃப் O2 சரிங்களா. இன்ட்டு 96500 that is equal to Q. இப்போ Q that is equal to, இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா 1.93 × 10⁵ கூலம்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.